அது உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த நல்ல நாளிலே கல்யாண மண்டபத்திற்கு எங்கள் அனைத்து போராளிகளுக்கும் சேர்த்து சொல்கிறோம். பார்க்கலாம் நாளைக்கு உங்களுக்கு அதேதான் இதே கொடுத்த மக்கள் சிந்தா கூட அதேதான் எல்லாரும் பார்த்துதான் சரியா யாரும் பார்க்க முடியல. தலைவர் வீடு கடந்து கிளம்பிட்டாரு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். மரத்து மேல ஏறாத இறங்கு. வா அது வரைக்கும் பொறுத்துக்கோ. வா கீழே இறங்கு. இறங்கு முதல்ல இறங்கு. இறங்கு இறங்கு. கொஞ்சம் தயவு செய்து வெயில் மயக்கமா இருக்கா? ஆமாண்ணா டயர்டா இல்லைண்ணா, ரொம்ப டயர்டா இல்லைண்ணா. தளபதிக்கோசரம் நாங்கள் பண்றோண்ணா. டயர்டா இருந்தா கூட பரவாயில்லண்ணா. டயர்டா இருந்தா தளபதிக்கோசரம் பண்றேண்ணா. தளபதிக்கோசரம் எது வேணா பண்ணுவோம். என்ன ஏரியால? வேலூர் தலை. வேலூர். ரொம்ப வெயில் ஓவரான். வெயில்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. தளபதி பார்க்கலாம். தளபதிக்காக வந்திருக்கேண்ணா. வெயில யாரும் பார்க்கலண்ணா. நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் வெயில் ஒன்றும் ஆகலன்னு தெரியலைங்க. தளபதி பார்க்கத்தால ஈரோடு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம் தளபதிக்காக. அவர் தரிசனத்துக்காக தான் காத்துட்டு கிடக்கிற எல்லாரும். வெயிலாம் இல்லை, எங்கள் தளபதியை பார்க்கறதுக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸ்டாலினே சாரி வேண்டாம் நீதி வேண்டும். 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 உயிரின் மதிப்பு தெரியுமா? மன்னராட்சிக்கு புரியுமா? நீதி வேண்டும் நீதி வேண்டும். ஸ்டாலினே நீதி வேண்டும். நீதி வேண்டும் நீதி வேண்டும். ஸ்டாலினே நீதி வேண்டும். சாரி வேண்டாம் சாரி வேண்டாம். நீதி வேண்டும் நீதி வேண்டும். வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கிறோம். அதை தயவு செய்து யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இங்கே ஒரு 50 டாக்டர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. உடனடியாக சொல்லுங்க. டாடா குளுக்கோஸோ ஆம்புலன்ஸ் இருக்குது. டாடா குளுக்கோஸ் அந்த பாட்டிலையும் கொடுக்குறோம். இன்னும் அரை மணி நேரத்தில் தலைவர் வர இருக்கிறார். மெரினா பீச்சு கிட்ட போயிட்டு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதையும் தாண்டி வந்து கொண்டு இருக்கிறார்கள். மெரினா பீச்சில் மகளிர் கேட்டது தலைவர் வராரானு. ஆமான்னு சொன்னோன்னு எல்லாம் அப்பதான் வராரு தலைவர்ன்றது இப்பதான் எல்லாருக்குமே தெரியுது. தலைவருடைய முகத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னா அதுதான் தமிழக வெற்றி கழகம். இன்னும் அரை மணி நேரத்தில் தலைவர் அவர்கள் உங்களை
சந்திக்க இருக்கிறார் என்பதை, ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. உயிரின் மதிப்பு தெரியுமா? உயிரின் மதிப்பு தெரியுமா? மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். நன்றி. இப்போது கண்டன உரை வழங்குவதற்காக உதவி பொதுச் செயலாளர் அண்ணன் சி.ஆர். நந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அவர் செய்த நாடகங்கள், டிராமா எல்லாம் பார்த்திருப்போம். மதிக்கூடங்கள் மூடப்படுவதை, கள்ள மதுக்கள் எங்கேயுமே நிற்பது தவிர்க்கப்படுவது. அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பற்றி அவர் நிறைய பேசியிருப்பார். இந்த 4.5 ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேறு எப்போதும் நடப்பதில்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக்அப் மரணங்கள், அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் வல்லாதவர்களுக்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது. அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று நமது தலைவர் அவர்கள் இந்த குடும்பங்களை சந்தித்தார். இந்த லாக்அப் மரணங்களில், தடுப்பு காவலில் மரணமடைந்த இந்த குடும்பங்களை சந்தித்தார். அது மிகவும் வேதனையான ஒரு தருணம். அப்போது நமது தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். அது என்னவென்றால், கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். நீதிமன்றங்கள் மூலமாக நமக்கு இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிகளை பெற்றுத் தருவதற்கு நமது தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். அதே போல நமது நிர்வாகிகளும் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் இவருக்கு துணையாக இருந்து சட்ட போராட்டங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வோம் என்று உறுதி கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டுகளாக நீங்கள் முதலமைச்சராக வெறும் ஒரு கையெழுத்து போடும் முதலமைச்சராக அலங்கரித்து விட்டீர்கள். நீங்கள் கடைசி வரை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. 70 ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த 4.5 ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம். கடைசி ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க. இன்னும் 8 மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுங்க. இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்கள். அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறு கண்டிப்பாக வரலாறு உங்களை தூக்கும். அந்த வரலாறு வந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு போங்கள். அது உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சட்ட போராட்டம் தொடரும். வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. தொடர்ந்து கண்டன உரை வழங்குவதற்காக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அனைவருக்கும் வணக்கம். 1996ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார். ஆனா இப்ப ஈரல் மட்டும் இல்ல, காவல்துறையின் இதயமும் மூளையும் முற்றிலும் அழுகிவிட்டது. காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயலிழந்திருக்கிறார். ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம்? வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை, இந்த 2 துறையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஒருக்காவது கொடுத்து செல்லுங்கள்.
கொடுத்துவிட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரணியில் தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள். மக்களுக்கு சாதி வேண்டாம், நீதிதான் வேண்டும். இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம் தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் உயிரின் மதிப்பு தெரியுமா? மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். கேட்காத செவிகளுக்கு இது கேட்கட்டும். நல்ல காலம் பிறக்கட்டும். தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரே குரல் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அஜய் குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். சேர்த்து சொல்றோம், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். காலையில் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். கட்சி கொடிய பார்த்ததுக்கே வாகனத்தில் தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சு நாங்க பண்ண நினைச்சு அவங்களே பண்ணிட்டாங்க. சர்க்காருக்கு கேட்கும்படி சொல்றோம். வேண்டாம், வேண்டாம், வெற்றி விளம்பரம் வேண்டாம், 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 வெற்றி விளம்பரம் வேண்டாம், வேண்டும், வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும், 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 வெள்ளை அறிக்கை வேண்டும். மேடையில் இருக்கக்கூடியவங்க தனியால் இல்ல, உங்க கூட எங்க தலைவர் இருக்கார், தமிழக வெற்றி கழகம் இருக்கு. உங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து இறுதியா மீண்டும் ஒரு முறை நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். நிறைய பேருக்கு தண்ணி வேணும்னா எங்கேயே ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கோம். நம்மளுடைய டாக்டர் டீம்ஸ் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரால் கொடுப்பாங்க. அங்கேயே வாட்டர் கேன் இருக்கு. வாட்டர் கேன் ஃபுல்லா வச்சிருக்கோம். தயவு செய்து கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால நீங்க அங்கிருந்து நடந்து வரும்போதே நம்மளுடைய டாக்டர் டீம்ஸ், நம்மளுடைய மருத்துவ அணியை வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். செம்ம வெயில் தல உள்ள போறியா? உள்ள போறீங்களா? இல்ல அந்த பாஸ் இருந்தா போலாமாம்மா? பாஸ் இருக்கா? கையில வச்சிருக்கல. ஏரியா அண்ணையா? ஏரியா அண்ணையா? மார்னிங்கே வந்துட்டீங்களா? மார்னிங்கே வந்துட்டீங்களா?
நேரடியா உள்ள வர வேண்டாம். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க. கிட்டத்தட்ட இங்க முன்னாடி இருக்க ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க. எல்லாரோட கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் தெரியும். தயவு செய்து காவல்துறைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க நம்ம நல்லதுக்கோசம் தான் சொல்றாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி எல்லா இடத்துலயும் டேங்க் வச்சிருக்கிறோம். தயவு செய்து மகளிருக்கெல்லாம் வழி விட்டுருங்க. அவங்கள தனியா விடுங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் தலைவர் தளபதி அவர்கள் வர இருக்கிறார் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட செயலாளர்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அந்தந்த உங்களுடைய கூட வந்தவங்க எல்லாரும் வந்துட்டாங்களான்னு ஒரு தடவை போன்ல செக் பண்ணீங்க. ஏன்னா மெரினா அங்கிருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்குது இங்க வர்றதுக்கு. நடந்து வர்றதுக்கு அவங்களுக்கு எல்லாம் சிரமமா இருக்குது. அப்படி யாருக்காவது சிரமமா இருக்குதுன்னா வண்டி வச்சாவது கொஞ்சம் எட்டுன்னு வரலாம். நீங்க அது என்னன்றது கொஞ்சம் பாருங்க மாவட்ட செயலாளர்கள். நிறைய பேருக்கு தண்ணி வேணும்னா எங்கே ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கோம். நம்மளுடைய டாக்டர் டீம்ஸ் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரால் கொடுப்பாங்க. அங்கேயே வாட்டர் கேன் இருக்கு. வாட்டர் கேன் ஃபுல்லா வச்சிருக்கோம். தயவு செய்து கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால நீங்க அங்கிருந்து நடந்து வரும்போதே நம்மளுடைய டாக்டர் டீம் நம்மளுடைய மருத்துவ அணியை வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி. அன்பு தோழர்களே, இரண்டு பக்கமும் தண்ணி வசதி இருக்கு. கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். உங்க முழு ஒத்துழைப்பு வேணும். கேமராமேனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம நில்லுங்க. பல தடைகளை தாண்டி வெற்றி தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள். முன்னாடி பின்னாடி இடம் இருக்குது, பின்னாடி போக. டாக்டர் அங்க கொஞ்சம் அது பாருங்க, அத பின்னாடி போக சொல்லுங்க. பின்னாடி போக, பின்னாடி போக.
தயவு செய்து பின்னாடி போகுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மரத்தில் ஏறி உட்காராதீங்க. சார் கிரில்ல நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து இறங்குங்க. இறங்கு, ஆத்து அங்க இருக்குது, இறங்குன்னு சொல்றேன்ல. வீரா இறங்க, இறங்க, இறங்க வீரா, அப்படியே இறக்கிவிடு. தபார் அது மேல ஏறுற பாரு, நீ இறங்கு, மரத்து மேல ஏறாத, இறங்கு. அந்த கிரில்லு கிட்ட போவாதீங்க, இப்படி வந்துருங்க. இந்த பக்கம் ஒயர் எல்லாம் இருக்குதுங்க. கொஞ்சம் தயவு செய்து அந்த தகரம் தாங்காது. பிளீஸ் தோழர்களே, கீழே இறங்குங்க. சில நொடி முடிவுகள் தான் இருக்கு, தயவு செய்து கீழே இறங்குங்க. எனி டைம் தலைவர் வந்துருவார். கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா போக, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. அங்க அந்த டாடா குளுக்கோஸ் இதெல்லாம் வச்சுன்னு கொடுக்குறாங்க. கொஞ்சம் தயவு செய்து தண்ணி எல்லாம் டேங்கர் இருக்குது, எல்லாரும் தயவு செய்து தண்ணிய அங்க எடுத்துங்க. பாட்டில் அங்க வச்சிருக்கிறோம். அந்த சைடு கிரில் பக்கம் இறங்காதீங்க. கிரில்ல யாரும் உட்காராதீங்க. மகளிர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. பாதுகாப்பா உங்களை எல்லாரும் பாதுகாப்பா இட்டு போங்க. தயவு செய்து பொறுமையா போங்க. கொஞ்சம் கிரில்ல